ஊவா மாகாண தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரிடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்கள் கடந்த வாரத்தில் கௌரவ மலிக் சமரவிக்ரம, கௌரவ நவீன் திசாநாயக்க, கௌரவ சனிவரட்ன அமைச்சர்ல சந்திச்சு கம்பெனிக்காரங்களையும் வர சொல்லி அவங்க சமையலத்தையும் வர சொல்லி சம்பள பேச்சுவார்த்தை சம்பந்தமா கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கலந்துரையாடல்ல கம்பெனிக்காரங்க ஒரு தொகையை முன் வச்சாங்க. ஆனா அந்த தொகை போதுமானதல்ல என்று கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்கள் தெரிவிச்சுட்டு கூடுதலான தொகையை கேட்டிருக்காரு. அந்த சம்பள தொகை என்னங்கிறது நாளைக்கு கம்பெனிக்காரங்க தெரிவிக்கிறேன் இருக்காங்க. அதன் அடிப்படையில் நாளைக்கு கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்கள் தலைமையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட குழு இந்த கம்பெனிக்காரங்களோட சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. தொடர்ந்து தொழிலாளிகள் 1 வருஷம் 8 மாச காலமா கூடுதலான பாதிப்பை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால நாளைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குங்கிறத நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. நுவரெலியா மற்றும் ஹட்டனை பொறுத்தவரையில் 222 தமிழ் பாடசாலை மூலம் உள்ளன. இவ்விரு வலயங்களிலும் சிங்கள மொழி மூல பாடசாலையில் சுமார் 75 வரையிலே உள்ளன. இந்த நிலையில் நுவரெலியா கல்வி வலயத்தில் சிங்கள மொழி மூலமான கல்வி பணிப்பாளரின் கீழான நிர்வாகம் நடைபெறுவதாகவும் ஹட்டன் கல்வி வலயத்தில் தமிழர் இல்லாத ஒருவருக்கே பதவி வைத்து வருவதாகவும் அம்மக்கள் தெரிவிக்கின்றனர். மேற்படி மாவட்டத்தில் கல்விசார் அனைத்து விடயங்களும் சிங்கள மொழி மூலமே இடம்பெறுவதாகவும் தமிழ் மொழி மூலம் பாடசாலைகளுக்கு சிங்கள மொழி மூலமான பணிப்பாளர்களும் ஆசிரியர் ஆலோசகர்களும் சென்று மேற்பார்வை செய்கின்ற நிலை உருவாகியிருப்பதாகவும் மேலும் தெரிய வருகின்றது. நுவரெலியா மற்றும் ஹட்டன் பகுதிகளில் தமிழ் கல்வி வலயங்கள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியுமா? மாகாண கல்வி கட்டமைப்பு எதிர்காலத்தில் கல்வி வலயங்களில் எண்ணிக்கையை விரிவுபடுத்த மேற்கொள்ளப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பொழுது 98 கல்வி வலயங்கள் இலங்கை முழுக்க இருக்கின்றன. புதிய மீளமைப்பின் மூலமாக 150 வரைக்கும் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த சமயத்திலே இந்த வலயங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல நுவரெலியா மாவட்டத்திற்கு தேவையான கல்வி வலயங்களை மீண்டும் பூகோள அமைவின்படி அமைக்க முடியும். ஹட்டன் மற்றும் நுவரெலியா வலயங்களில் அதிக எண்ணிக்கையிலான தமிழ் பாடசாலைகள் இருப்பதால் மீளமைக்கும் திறனத்தில் அவ்வலயங்கள் மேலும் பிரிக்கப்படுவதால் கல்வி வலயங்களை அமைக்க இடம் உண்டு. கல்வி மீளமைப்பு திட்டத்தை எதிர்வரும் ஆண்டு முதல் தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த வருடங்களில் வருடந்தோறும் கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்திற்கான ஆட்சேர்ப்பு பரீட்சைகள் நடத்தப்படவில்லை. SLES பரீட்சைகள் நடைபெறாததன் காரணமாகத்தான் கல்வி அதிகாரிகள் அங்கு இல்லாததற்கு